அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். ஒன்லி பெரிய பெரிய பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்றதுக்காகவும் நம்ம அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுல என்னென்ன பண்ணிருக்கோன்றதை மட்டும் நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஸோ முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலங்கள்ல அதை பண்ண வந்திருக்கோம். இன்னொன்று, அனைத்து டெண்டர்களும் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல நடக்க போகுது. ஸோ ஆன்லைன் டெண்டர் அப்படின்றத நம்ம இந்த தடவை நம்ம கொண்டு மாத்திருக்கிறோம். ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆன்லைன்ல பண்றதுக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா பல கோயில்கள்ல இந்த இஎம்டின்னு சொல்லப்படக்கூடிய வைப்பு தொகையும் செக்யூரிட்டி தொகையும் கோயிலுக்கு கோயில் சில இடங்கள்ல மாறுபட்டு இருந்துச்சு. அப்ப இதை தமிழ்நாடு முழுக்க காமனாக கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக இஎம்டி குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 1% இஎம்டி அப்படின்னும், வைப்பு அந்த செக்யூரிட்டி தொகை அப்படின்றது 5% அந்த டெண்டர் தொகையிலிருந்து அப்படின்னு காமனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி பேன் அனைத்து டெண்டர்களுக்கும் கட்டாயம், அது இல்லாம எதுவும் டெண்டர்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல கொள்முதல் விலை, அடக்க விலைகள் இருக்கு இல்லையா, நம்ம அடிப்படை விலைகளை நம்ம இந்த டெண்டர்கள் எடுக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ ஒரு லோவஸ்ட் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம அவருக்கு டெண்டர் கொடுக்கக்கூடிய நடைமுறையில தான் இங்க இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதுல லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துறாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துறோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால கோயில்களுக்கு தேவையான பொருட்களை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல ஒருத்தருக்கே டெண்டர்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்காம 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதம் பண்றது, தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கிறது, அளவு குறைபாடு இருக்கிறது, இல்ல சப்ளை பண்ண முடியாம போறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு நம்ம பெனால்ட்டியும் ஆட் பண்ணிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள். அதற்கு பிறகு இதுல சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப முடி எடுக்கிறாங்க, முடி எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு முடி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை கிலோ அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளவு வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்ற மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப நம்மளுடைய கைட்லைன்ஸ்ல தினசரி எவ்வளவு முடி எடுக்கிறாங்க, என்ன வெயிட்ல எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்கன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டம்குள்ள நம்ம அவங்களை கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே இனிமேல் நம்முடைய துறை மானிட்டர் பண்ண போகுது. அதே போல கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் இனிமேல் மேனுவல் பில்லிங் அப்படின்றது இருக்காது. பில்லு கொடுக்காமலும் இனிமேல் பொருட்கள் சேல்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நம்ம பிஓஎஸ் மிஷின்ஸ் மூலமாக மக்களுக்கு டிஜிட்டலைஸ்டு பில்லை பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதன் மூலமாக பொருட்கள் சரியான விலைக்கு தான் விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இன்னொன்று, இது போன்ற கான்ட்ராக்ட் ஸ்டால்ஸ் மூலமா எவ்வளவு வருமானத்தை அவங்க ஈட்டுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு மானிட்டரிங் பண்ண முடியும். அப்பதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில திட்டங்களை நம்ம யோசிக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம பிரசாத ஸ்டால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தேவஸ்தானமே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்காகவும் வருவாய்க்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்ப இது போல இந்த கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது தான் இந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்தாதான் அது போன்ற ஃபியூச்சரிஸ்ட் திட்டங்களை நம்ம கோயில்களுக்கு கொண்டு வர முடியும். அதே போல விலைப்பட்டியல்லாம் ப்ராப்பரா ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக ப்ராப்பரான விலைக்கு தான் விற்கிறாங்களா அப்படின்றத நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பார்க்கிங்ல டிஃப்ரெண்டா ரேட்டு போடுறாங்க. ஒரு கோயில்ல 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு கோயில்ல 200 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இதையும் நம்ம இந்த டிஜிட்டலைஸ்டு பில்லிங் கொடுக்க சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்.